கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். இன்னைக்கு நிறைய பேர் பேசவே தயங்குற ஒரு விஷயம், குறிப்பா பெண்கள். ஆனா இதை பத்தின புரிதலும் விழிப்புணர்வும் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி கண்டிப்பா ரெண்டு பேருக்குமே அவசியம். கடந்த 2023 3,40,000க்கும் மேற்பட்ட இந்திய பெண்கள் செர்விக்கல் கேன்சரால பாதிக்கப்பட்டிருக்காங்க. கடந்த பிப்ரவரி மாதம் இந்தியன் பார்லிமெண்ட்ல அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் உலக அளவுல பார்த்தோம்னா இந்தியாவில் மட்டும் 25% பெண்கள் செர்விக்கல் கேன்சரால பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அதாவது உலக அளவுல பார்த்தோம்னா 4ல் 1 பெண் இந்தியாவை சார்ந்தவங்க. உண்மையிலே இது ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட் தான். ஸோ செர்விக்கல் கேன்சர் என்ன, அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன, அதுக்கான அறிகுறிகள் என்ன, அதை பற்றின எல்லா விஷயங்களும் இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம், இது மிஸ்டர் சயின்ஸ் தமிழ். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், இதுதான் ஆங்கிலத்தில் செர்விக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான கேன்சர் பெண்களுக்கு மட்டும் ஏற்படக்கூடிய ஒரு புற்றுநோய் கூட சொல்லலாம். அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய புற்றுநோய்கள்ல இந்த செர்விக்கல் கேன்சர் உலக அளவுல 2வது இடத்துல இருக்கு. முதல் இடத்துல இருக்கிறது பிரஸ்ட் கேன்சர். ஏன் இந்த பிரஸ்ட் கேன்சர் முதல் இடத்துல இருக்குன்னா 8ல் 2 பெண்களுக்கு இந்த பிரஸ்ட் கேன்சர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குதுன்னு ரீசெண்டா எடுக்கப்பட்ட WHO அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. செர்விக்கல் கேன்சரை விட பிரஸ்ட் கேன்சர் எவ்வளவு ரிஸ்க்னா, ஒட்டுமொத்தமா ஏற்படக்கூடிய கேன்சர்கள்ல இந்த பிரஸ்ட் கேன்சர் மட்டும் 14% இடத்தை பிடிச்சிருக்கு. சப்போஸ் இந்த பிரஸ்ட் கேன்சர் இருக்குன்னு 2 பெண்களுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த 2 பெண்கள்ல ஒரு பெண்ணை மட்டும்தான் இந்த பிரஸ்ட் கேன்சர்ல இருந்து காப்பாற்ற முடியும். சரி, இந்த பிரஸ்ட் கேன்சர் பத்தின விஷயங்களை வேறொரு வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்கலாம். இப்போ செர்விக்கல் கேன்சர் டாபிக்கோட கண்டினியூ பண்ணுவோம். சரி, இந்த செர்விக்கல் கேன்சர் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா பெண்களோட ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம்ல செர்விக்ஸ் என்ற ஏரியா இருக்கு. எங்க இருக்கிற செல்களோட அதிகமான வளர்ச்சியால தான் செர்விக்கல் கேன்சர் உருவாகுது. காமனா சொல்லணும்னா உடல்கள்ல மற்ற பகுதியில் எப்படி கேன்சர்கள் நார்மலா உருவாகுதோ அதே மாதிரியான மெத்தட்ல தான் இந்த கேன்சரும் உருவாகுது. ஆனா குறிப்பிட்ட சில செல்கள் மட்டும் அப்நார்மலா வளர்வதற்கு HPVன்னு சொல்லக்கூடிய ஹியூமன் பாப்புலோமா வைரஸும் ஒரு முக்கியமான காரணமாகவும் பார்க்கப்படுது. லேட்டஸ்டா கிடைச்ச எல்லா டேட்டாவே அனலைஸ் செய்யும்போது இந்த செர்விக்கல் கேன்சரால் பாதிக்கப்பட்ட 90% பெண்கள் HPV வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகி இருக்கிறது ஒரு பிரதானமான காரணமா பார்க்கப்படுது. இந்த HPV வைரஸ் 1 வகை 2 வகையெல்லாம் கிடையாது. இதுல 100க்கும் மேற்பட்ட வேரியன்ட் இனம் காணப்பட்டிருக்கு. அதாவது ரீசெண்டா நமக்கு ஏற்பட்ட கொரோனா தொற்றுல சில காலத்துக்கு அப்புறமா பல வகையான வேரியண்டா உருமாறுச்சு இல்லையா, அதே மாதிரி இந்த HPV வைரஸ்லயும் பல வகையான வேரியன்ட் இருக்கு. இதுல குறிப்பிட்ட 2 வகை மட்டும்தான், அதாவது HPV16 மற்றும் HPV18 இந்த 2 வகை வைரஸ் மட்டும்தான் செர்விக்கல் கேன்சர் உருவாக ஒரு பிரதானமான காரணமா முன் வந்து நிக்குது. சரி, எப்படி இந்த செர்விக்கல் கேன்சர் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு இப்ப பார்த்தோம்னா, இது STDன்னு சொல்லக்கூடிய செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸா பரவக்கூடிய விதத்திலேயே இந்த பாப்புலோமா வைரஸும் பரவ ஆரம்பிக்குது. சப்போஸ் ரொம்ப இளமையான வயசுல உடலுறவு கொள்றது, ஒன்றுக்கும் மேற்பட்ட பார்ட்னர்ஸ் கூட இருக்கிறது, செக்ஷுவலி ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது, இந்த மாதிரியான நபர்கள் அது ஆணாவும் இருக்கலாம் அல்லது பெண்ணாகவும் இருக்கலாம். இந்த மாதிரியான நபர்கள் ஈஸியாவே இந்த HPV வைரஸ் தொற்றுக்கு எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. சரி, இந்த செர்விக்கல் கேன்சர் ஏற்பட இது மட்டும் தான் முக்கியமான காரணமானு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. வேறு சில காரணங்களும் முன்வைக்கப்படுது. அதுல அடிக்கடி கருக்கலைப்பு மாத்திரைகளை எடுத்துக்கிறவங்க, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்க கூட செர்விக்கல் கேன்சர் வர காரணமாகவும் அமையுது. ஆனா இது வரைக்கும் எடுக்கப்பட்ட டேட்டா அண்ட் சர்வே படி செக்ஷுவலி பரவன கேன்சர்ஸ் தான் அதிகமா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ ஒரு பெண்மணிக்கு இந்த பாப்புலோமா வைரஸ் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு செர்விக்கல் கேன்சர் வந்துருமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா ஆம் என்ற பதில சொல்லிடவே முடியாது. சப்போஸ் HPV வைரஸ் ஒருத்தரோட உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னா அவங்க உடல்ல இருக்கிற இம்யூனி சிஸ்டமே அந்த வைரஸை அழிச்சிடும். அதாவது அந்த வைரஸ் உடலுக்குள்ள வந்துட்டு பல்கி பெருகினாலும் அதிகபட்சமா 2 வருஷத்துக்குள்ள அந்த வைரஸ் நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலம் அந்த வைரஸ்க்கு எதிராக செயல்பட்டு அந்த வைரஸை வெளியே அனுப்பிடும். ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த வைரஸ் உடலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும். பிளஸ் அந்த டைம்ல நமக்கு வேற எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூவும் வந்துடக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்துல சில வருட இடைவெளியில அந்த வைரஸை நியூட்ரலைஸ் பண்ண முடியும். அடுத்து இன்கேஸ் இந்த செர்விக்கல் கேன்சர் வந்துருச்சுன்னா அதோட ஆரம்ப கட்டத்துல, அதோட ஆரம்ப ஸ்டேஜ்ல இதுக்கான எந்த ஒரு சிம்டம்ஸும் தெரியாது. ஆனா அடுத்தடுத்த ஸ்டேஜ்கள்ல அந்த செல்கள் வளர வளரதான் அதோட சீரியஸ்னஸ் புரிய வரும். எக்ஸாம்பிளுக்கு பீரியட்ஸ் டைம்ல ஏற்படக்கூடிய அதிகப்படியான வலி, பெண்ணுறுப்பை சுற்றி இருக்கிற பகுதிகளில் வலி ஏற்படுதல், பிறகு பார்ட்னர் கூட செக்ஸ் இன்டர்கோர்ஸ் ஏற்படுற அன்ஈசினஸ் மற்றும் முதுகுப்புற வலி, பீரியட் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தொடர்ந்து ரத்தப்போக்கு ஏற்படுதல், இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தான் செர்விக்கல் கேன்சரோட முன்மாதிரியான பிரச்சனைகள். முன்னவே சொன்ன மாதிரி இந்த நோயை ஏர்லியர் ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். தொடர்ந்து ஒருத்தர் மெடிக்கல் செக்அப்ல இருக்கும் பட்சத்துல அவங்களால இந்த நோயை டயக்னோஸ் பண்ண முடியும். ஆனா ஃபைனான்சியலி வீக்கா இருக்கிறவங்களால இந்த சாத்தியக்கூறுகள் மிக குறைவு தான். WHO ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. வளர்ந்த நாடுகளை விட வருமான குறைந்த நாடுகள் இல்ல வருமானத்துக்கு கீழே உள்ள நாடுகள் இந்த செர்விக்கல் கேன்சரால் பாதிக்கப்பட்ட இறந்து போறவங்களோட மோர்டாலிட்டி ரேஷியோ ரொம்ப அதிக அளவு இருக்கிறதா. பட் முன்ன இருந்த ட்ரீட்மெண்ட்டை விட இப்போ இந்த கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் ரொம்ப அட்வான்ஸா வளர்ந்து வரதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. அதுல முக்கியமான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா
ரேடியேஷன் தெரப்பி, கீமோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி, இம்யூனோதெரப்பின்னு நிறைய மெத்தட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. சப்போஸ் ஒருத்தருக்கு ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு 90% அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணப்படுத்திட முடியும். ஆனால் அடுத்தடுத்து நகர்ந்து போயிடுச்சுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக மாறிடுது. நிறைய பேர் பண்ற தவறும் இதுதான். ஆரம்பத்தில் சிம்டம்ஸ் தெரியும் போது, அதுக்கான அறிகுறிகள் தெரியும் போது ஹாஸ்பிட்டல் போகாம அதை கண்டுக்காம விட்டுட்டு அது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப அந்த அளவுக்கு எஃபெக்டிவாகவும் இருக்கிறது இல்லை. Cervical cancer vaccination. கடந்த 2023 மட்டும் இந்தியாவில் 3,40,000க்கும் மேற்பட்ட செர்விக்கல் கேன்சர்ஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு கடந்த மாதம் பார்லிமெண்ட்ல ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அபிஷியலா அறிவிச்சாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உலக அளவில் இந்தியாவில் மட்டும் 25% பெண்கள் இந்த செர்விக்கல் கேன்சரால் பாதிக்கப்பட்டு இறந்து போறாங்கன்னு. இதை தான் ஆரம்பத்தில் சொன்ன உலக அளவில் 4ல் 1 பெண்மணி இந்தியாவை சார்ந்தவங்க அப்படின்னு. கடந்த வருடம் இந்தியாவோட சீரம் நிறுவனம் இந்த செர்விக்கல் கேன்சருக்கு வேக்சின் ரெடி பண்ணிட்டோன்னு அபிஷியலா அறிவிச்சிருந்தாங்க. ஏற்கனவே 2008 கார்டசல் செர்வாரிக்ஸ் 2 வேக்சினை கண்டுபிடிச்சிருந்தாலும் இந்தியாவோட தேசிய நோய் தடுப்பு திட்டத்தில் சேர்த்துக்கல. ஆனா இப்போ தயார்படுத்தியிருக்கிற செர்வாவேக் வேக்சின் 2019 12 இடத்துல பரிசோதனை எல்லாம் செஞ்சு முடிச்சு வேக்சின் போட்டுக்கிட்டாங்க. 100% பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டதா அபிஷியலா அனௌன்ஸ் செய்திருக்காங்க. 9லிருந்து 26 வயசுக்குள்ள இருக்கிற அனைத்து பெண்மணிகளும் இந்த தடுப்பூசி போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. முதல் கட்டமா 20 கோடி டோசேஜ்களை வெளியிட போறாங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதுதான் செர்விக்கல் கேன்சர் பத்தின விஷயங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் முதல் தடவை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணிக்கங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் ஃப்ரம் மிஸ்டர் சயின்ஸ் தமிழ்.